ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு என்கொயரி வந்துச்சு. ஒரு கேக் பிக்சர் அனுப்பி, இந்த கேக்கை நீங்கள் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி தருவீங்களான்னு கேட்டாங்க. அவங்க அனுப்பின பிக்சர் இதுதான். நான் பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஷாக் ஆயிட்டேன். எப்படிடா இதை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பட் நமக்கு தான் சேலஞ்சிங்னா ரொம்ப பிடிக்குமே. ஓகே பண்ணிடலாமே அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக இந்த கேக்கையே உத்து உத்து பார்த்துட்டு இருந்தேன். எப்படிடா இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு புரிஞ்சிடுச்சு என்னெல்லாம் பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு எந்த சைஸ் டின்னில் வந்து கேக் செய்யணுன்னு டின்னெல்லாம் வச்சு அளவு பார்த்துக்கிட்டேன். அடுத்து கேக் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா பிக்சர்ஸையுமே ஸ்டிக்கர்ஸில் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டிக்கர்ஸையுமே எனக்காக பார்த்து பார்த்து அதே மாதிரி ஆப்டாக எடுத்து கொடுத்தது எங்கள் அக்கா பொண்ணு அஸ்மின் தான். அவளுக்கு தான் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இது மாதிரி விஷயத்துலலாம் எப்போதுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறது அவள் தான். இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மெயின் கேரக்டரான கேக்கையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நாளே கேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணி க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விட்டுட்டேன். மறுநாள் மார்னிங் மெயின் கோட் கொடுத்து கேக்கை ரெடி பண்ணிக்கிட்டேன். நல்லாவே கேக்கை ஒரு 5 மணி நேரம் போல் செட் பண்ண விட்டுட்டு கேக்கை வந்து ஸ்டாக் பண்ணிட்டேன். அடுத்து என்ன, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணி கேக்கை பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் இருக்கிற பட்டர்ஃப்ளைஸ் சில பூக்கள் எல்லாமே வந்து பேப்பர் தான். மற்றபடி பெரிய ஃப்ளவர் எல்லாமே நான் பொக்கே ஃப்ளவர் மாதிரி வாங்கி அதுலேருந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ தான் இது வந்து நேச்சுரலாக இருக்கும்னு சொல்லிட்டு. கேக் ஒர்க் இப்போ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். மேலே மட்டும் செட் பண்ணோம். நெக்ஸ்ட் அதையுமே செட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அவங்க அப்படியே ரீக்ரியேட் பண்ணதை ஓரளவுக்காவது மேட்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கேக் 3 டயருமே 3 ஃப்ளேவரில் பண்ணியிருக்கோம். பாட்டம் வந்து பட்டர்ஸ்காட்சு, சென்டரில் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு, டாப்பில் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் 2 டயர் கேக் நிறைய பண்ணியிருக்கேன். பட் 3 டயர் கேக் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னோடய இன்னோவேஷன் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு கேக்லேயே கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒவ்வொரு டயரும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் பண்ணதும், இவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கேக்கை ரெப்ளிகா பண்ணதுன்னு சொல்லிட்டு நல்லாவே சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எப்படி வருமோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே பயமாக இருந்தாலும், உண்மையிலேயே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இந்த கேக்கை எடுத்து பண்ணினேன். கண்டிப்பாக உன்னால் முடியுன்ற தாட் வந்து எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நான் நினச்ச மாதிரி எனக்கு நல்ல ரிசல்ட்டுமே வந்துடுச்சு. கஸ்டமருக்கு நான் பிக்சர் அனுப்பின உடனே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நான் நினச்சத விட பெஸ்ட்டாக பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, கேக்கை சேஃபாக பேக் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. இந்த கேக் இன்றைக்கி பண்ணதாங்க, ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை.